ஆமா. ஹரே கிருஷ்ணா ஓம் மாதாஜி. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத் நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृत द्रवसंयुतं विपदभागवतं रसमालयं पुरको रसिका भुविभावुकाः ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरं मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. பாகவதம் நேத்து பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. எந்த சொல்லுங்க. பிறவியில இருந்தாலும் பகவானுக்கு சேவை பண்ணலாம். மிருகமோ பறவையோ எந்த பிறவியா இருந்தாலும் பகவானுக்கு சேவை பண்ணலாம்னு சொன்னீங்க மாதாஜி. பறவையில Thank you, மாதாஜி. ஜடாயு பார்த்தோம் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அணில் தேங்க்யூ. சொன்னீங்க மாதாஜி. அணில். சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண விமலாதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பல பல பிறவிகளுக்கு காரணம் மனம் தான் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளோட அடுத்தடுத்த பிறவிகள் காரணம் நம்மளோட மனம். மனம், மனதில் ஹரே ஏற்படக்கூடிய கிருஷ்ணா. பலவிதமான எண்ணங்கள். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஞாபகம் இருக்கா? அந்த மனசை வந்து நம்ம மாத்தி பகவான் கிட்ட செலுத்துறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணி இங்க வர்றது எல்லாமே அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதே இறுதி முடிவாகும். ஓகே, பிரச்சாரம் பண்ணணும். தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பதம் 36ல நம்ம இருக்கோம். மிக நீண்ட பொருளுரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பொருளுரைய இந்த மாதிரி பொறுமையா படிக்கிறதுனால பல விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? திரும்ப ஒரு தடவை ஸ்லோகம் படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு எங்க விட்டோமோ அங்கேருந்து தொடருவோம். ஏதாவத்யேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வ ஜிக்ஞாசுனாத்மனக அன்வய வத்ரேகாப்யாம் யத்ஸ்யா சர்வத்ர சர்வதா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திருத்தராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமசத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். சர்வத்திர சர்வதா, எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும். இதான் கேள்வி நமக்கு. ஜிக்ஞாசம் அப்படின்னா இதான் கேள்வி. என்ன கேள்வி கேட்கணும்? நாம எப்படி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வியைத்தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். எது வரைக்கும் படிச்சோன்னு இத்தனை மாதாஜி 586 பேஜ் நம்பர் அர்ச்சிதே தேவ தேவேஸ்ய அந்த ஸ்லோகத்துல இருந்து மாதாஜி. ஓகே, படிக்க மாதாஜி, நீங்களே படிங்க.
படிக்கவா மாதாஜி? படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை ஹரே வழங்கிய கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். அர்ச்சிதே தேவ தேவே சே சங்க சக்கர கதாதரே அர்ச்சிதா சர்வ தேவா சூரியத சர்வ கதோ ஹரி. தமது கரங்களில் சங்கு சக்கரம், கதை மற்றும் தாமரைப்பூ ஆகியவற்றை ஏந்தி இருக்கும் பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை வழிபடுவதால் நிச்சயமாக மற்றெல்லா தேவர்களும் தானாகவே வழிபடுகின்றனர். ஏனெனில் முழுமுதற் கடவுளாகி தானாகவே வழிபடப்படுகின்றனர். ஓகேவா? மற்ற தேவர்கள் தானாகவே வழிபடப்படுகின்றனர். ஏனெனில் முழுமுதற் கடவுளாகிய ஹரி எங்கும் பரவி இருப்பவராவார். எனவே உன்னத தொண்டின் மூலமாக பகவானை வழிபடுபவன் வழிபடப்படும். பகவானை வழிபடுவதற்கான காரணம், தேவையான பொருள்களுக்குரிய மூலம், அத்தகைய வழிபாடு செய்யப்படும் இடம் போன்றவைகளை கொண்டுள்ள இத்தகைய சூழ்நிலைகளால் அனைவரும் நன்மை அடைகின்றனர். ஜட உலகம் அழிக்கப்படும் சமயத்திலும் கூட பக்தியோக முறையை பிரயோகிக்க முடியும். காலேன நஷ்டா பிரளவியே வாணியம். வேதங்களை பகவான் அழிவிலிருந்து மீட்பதால் பிரளய காலத்தில் அவர் வழிபடப்படுகிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அவர் வழிபடப்படுகிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 12.3.52 கூறப்பட்டுள்ளது. கிருதேயத்யாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகை துவாபரே பரிசர்யாயாம் கலௌ தரி கீர்த்தனாத். விஷ்ணு புராணம் பின்வருமாறு கூறுகிறது. சஹானிஸ்தன்மஹச்சித்ரம் சமோக சசவிப்ரம யன்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவம் ந சிந்தயேத். பரமபுருஷ பகவான் ஆகிய வாசுதேவனை ஒரு வினாடி நேரம் நினைக்க தவறிவிட்டாலும் அதுவே மிகப்பெரிய இழப்பாகும். அதுவே மிகப்பெரிய மாயையாகும். மேலும் அதுவே மிகப்பெரிய ஒழுங்கின்மையும் ஆகும். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பகவானை வழிபட முடியும். உதாரணமாக, தங்களுடைய தாய்களின் கருவில் இருக்கும்போது பகவானை வழிபட முடியும். உதாரணமாக, தங்களுடைய தாய்களின் கருவில் இருக்கும் பொழுது பிரகலாத மகாராஜனும் பரீட்சித் மகாராஜனும் பகவானை வழிபட்டனர். 5 வயது நிரம்பிய பிள்ளை பிராயத்திலிருந்தே துருவ மகாராஜன் பகவானை வழிபட்டார். இளமை பருவத்திலும் கூட அம்பரீஷ மகாராஜன் பகவானை வழிபட்டார். மேலும் சித்திரகேது ஸ்வர்க்கத்திலும் நரகத்திலும் கூட பகவானை வழிபட்டார். நரகவாசிகள் பகவானின் புனித நாமத்தை பாடத் துவங்கியதும் அவர்கள் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்தை நோக்கி மேலெழும்ப துவங்கினர் என்று நரசிம்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. துர்வாச முனிவரும் இக்கருத்தை ஆதரித்துள்ளனர். முர்ச்சியேதன் நாம்னி உதிதே நாரகோபி பகவானின் நரக வேதனைகளிலிருந்து விடுபட்டனர். ஆகவே சுகதேவ கோஸ்வாமியால் பரீட்சித்து மகாராஜனுக்கு அளிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவு பின்வருமாறு. ஏதன் நிர்வித்மானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருபன் நிர்நீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ராஜனே, துறவு வாழ்வில் இருப்பவர்கள், யோகிகள் மற்றும் பலநோக்கு கர்மத்தை அனுபவிப்பவர்கள் ஆகிய அனைவரும் தங்களுடைய நோக்கங்களில் விரும்பிய பலனை அடைய பயமின்றி பகவானின் புனித நாமத்தை பாட வேண்டும் என்பது முடிவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாகவதம் 2.1.11. அதை போலவே வேத நூல்களிலும் பல இடங்களில் பின்வருமாறு மறைமுகமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஒருவன் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பினும் அவன் பரமபுருஷரான முழுமுதற் கடவுள்களின் பக்தன் இல்லை எனில் அவன் மனிதர்களிலே கடைப்பட்டவன் என்று கருதப்பட வேண்டும். கருட புராணம், பிருகத்நாதீய புராணம் மற்றும் பத்ம புராணம் ஆகியவற்றிலும் அதே விஷயம் ஒப்பிக்கப்பட்டுள்ளது. பகவானுடைய பக்தி தொண்டை மேற்கொள்ளாதவனிடம் வேத அறிவும் தவங்களும் இருப்பதால் என்ன பயன்? ஆயிரக்கணக்கான பிரஜாபதிகளையும் கூட ஒரு பகவத் பக்தனோடு ஒப்பிட முடியாது. தபஸ்வியோ, மிகவும் உதார குணம் படைத்தவனோ, புகழ் படைத்தவனோ, சிறந்த தத்துவவாதியோ, பெரும் சித்தரோ அல்லது வேறு எவரேனும் கூட பகவானின் தொண்டில் ஈடுபடாமல் தான் விரும்பிய பலனை அடைய முடியாது என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். பாகவதம் 2.4.17. ஓரிடம் சொர்க்கத்தை விட அதிக பெருமை வாய்ந்ததாயினும் அங்கு பகவானோ அல்லது அவரது தூய பக்தரோ போற்றப்படவில்லை எனில் அவ்விடத்தை உடனே விட்டொழிக்க வேண்டும். பகவானின் தொண்டில் ஈடுபட்டு இருப்பதற்காக தூய பக்தன் 5 வகையான முக்திகளையும் ஏற்க மறுத்து விடுகிறான். எனவே பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பது இறுதி முடிவாகும். ஒருவன் அவரது பெருமைகளை பற்றி கேட்க வேண்டும், அவற்றை பாட வேண்டும், மேலும் அப்பெருமைகளை எப்பொழுதும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். பலநோக்கு கர்மத்தை பொறுத்தவரையில் அனுபவிக்கப்படும் ஒரு உடலோடு அது முடிந்து விடுகிறது. யோகத்தை பொறுத்தவரை யோக சித்தியை பெறுவதோடு அது முடிந்து விடுகிறது. அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட தத்துவத்தை பொறுத்தவரை உன்னத அறிவை பெறுவதோடு அது முடிந்து விடுகிறது. மேலும் உன்னத அறிவை பொறுத்தவரை முக்தி அடைவதோடு அது முடிந்து விடுகிறது.
அவற்றை ஏற்றுக்கொண்டாலும் அக்குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுவதில் வெறுப்பு உண்டாவதற்கு அதிக வாய்ப்புண்டு. ஆனால் பகவானின் பக்தி தொண்டை ஏற்பதில் முடிவும் இல்லை, கீழே விழுந்து விடக்கூடிய பயமும் இல்லை. இம்முறை பகவானின் கருணையால் தானாகவே இறுதி நிலை அடைகிறது. பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் தெளிவான அறிவு அவசியமாக தேவைப்படுகிறது. ஆனால் உயர்ந்த நிலையில் அத்தகைய அறிவிற்கு அவசியமில்லை. எனவே முன்னேற்றத்திற்கு சிறந்த வழியாகவும் உத்தரவாதமுள்ள வழியாகவும் இருப்பது பக்தி யோகத்தில் அல்லது தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதாகும். கடந்த 4 ஸ்லோகங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சத்தை அருவவாதிகள் தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்காக சில சமயங்களில் துஷ்பிரயோகம் செய்கின்றனர். ஆனால் இந்நான்கு ஸ்லோகங்களும் முதலில் பரமபுருஷரால் விவரிக்கப்பட்டவை என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். ஆகவே முழுமுதற் கடவுளை பற்றிய எண்ணமே அருவவாதிக்கு இல்லையாகியல் அச்லோகங்களில் நுழையும் வாய்ப்பும் அவனுக்கு கிடையாது. எனவே அருவவாதி அச்லோகங்களை துஷ்பிரயோகம் செய்து அவற்றிற்கு ஏதேனும் அர்த்தம் கற்பிக்க கூடும். ஆனால் பிரம்மாவின் சீட பரம்பரையில் உபதேசிக்கப்பட்டவர்களால் அத்தகைய விளக்கங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இது பின்வரும் பதங்களில் தெளிவுபடுத்தப்படும். பௌதிக அறிவில் பொய்யான பெருமை கொண்டுள்ள எவருக்கும் பரம சத்தியமான முழுமுதற் கடவுள் தம்மை ஒருபோதும் வெளிப்படுத்துவதில்லை என ஸ்ருதி மந்திரம் உறுதி செய்கிறது. ஸ்ருதி மந்திரம் சீடோபனிஷதம் 1.2.23 கூறுகிறது. நாயம் ஆத்மா பிரவங்கே நேனே லப்யோ ந மேதயான பகுதா ஸ்ருணேதேன யம் ஏவைஷ ஸ்ருணுதேதேன லப்யஸ் தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம்ஹ. விஷயம் முழுவதும் பகவானாலேயே விளக்கப்பட்டுள்ளது. உருவம்சத்தில் உள்ள பகவானை அணுகும் கதியற்ற ஒருவன் சீட பரம்பரையில் வரும் பாகவத பக்தரிடம் கல்வி பயில வேண்டும். இல்லையெனில் ஸ்ரீமத் பாகவதத்தின் பொருளை அவன் அறிவது மிகவும் கஷ்டம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்பாடி கொஞ்சம் மூச்சு விடுங்க. தேங்க்யூ மாதாஜி. ஒரே மூச்சுல படிச்சு முடிச்சிட்டாங்க மாதாஜி. கட 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 கடன்னு அருமையா படிச்சாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஆக திரும்ப திரும்ப நாம என்ன பாக்குறோம், எல்லா புராணங்கள் வேதங்கள் எல்லாத்துலயும் பகவானுடைய நாம உச்சாடனம் தான் முக்கியமா சொல்லப்படுது அப்படிங்கறதான் நம்ம இங்க திரும்ப திரும்ப பார்க்கிறோம். சோ பிரளய காலத்துல கூட பகவானுக்கு பக்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு, பிரளய காலத்துல கூட பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு பக்தர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில பக்தி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, யார் யார் எப்படி எப்படி பக்தி செஞ்சிருக்காங்க? பிரகலாதன் கரூர்ல இருக்கும் போதே பக்தி செஞ்சிருக்கார். பரீட்சித் மகாராஜாவும் கரூர்ல இருக்கும் போதே பக்தி பண்ணிருக்கார். துருவன் சின்ன வயசுலயே பண்ணிருக்காரு. அம்பரீஷ மகாராஜா இளமையிலே பண்ணிருக்காரு. அப்புறம் வேற சித்திரகேது வந்து சொர்க்கத்திலயும் நரகத்திலயும் பண்ணிருக்கார். சோ நமக்கு ஆழ்வார் பாசுரம் ஒண்ணு இருக்கு. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. பாத்தீங்கன்னா இதே அர்த்தம் தான். நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க போறாங்களாம், சொர்க்கலோகத்துக்கு போறாங்களாம். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். வெற்றி வெற்றி வெற்றி. எதுக்கு, யாருக்கு வெற்றி? ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு வெற்றி. என்ன வெற்றி? நலியும் நரகமும். நரகமே வந்து நலிஞ்சு போச்சான், அங்க யாருக்கும் வேலை இல்லையா. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹரிநாமத்தை பாடிட்டு இருக்காங்களாம். அதனால பக்தர்கள் இப்படி கையை உயர்த்தி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடி ஆடும்போது மேல் உலகத்துல இருக்கிற தேவர்கள் விடுதலை அடைகிறாங்களாம். அவங்க காலை மாத்தி மாத்தி வச்சு பூமியில ஆடும்போது கீழே நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் முக்தி அடைகிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த லோகத்துல உள்ளவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எகலோகத்துல உள்ளவங்க மட்டும்தான் வந்து இதனால நன்மை அடைகிறாங்கன்னு கிடையாது. பக்தர்கள் கை உயர்த்தி ஆடும்போது சொர்க்கலோகத்தையும், கால்களை மாற்றி வச்சு ஆடும்போது நரகத்திலேயே இருக்கிறவங்க கூட வந்து முக்தி அடைகிறாங்க. அதான் ஆழ்வார் சொல்றார், மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதர கண்டோம் அப்படின்னு சொல்றார். சோ பகவான் நாமத்தை பாடுறதுனால அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கு. நமக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால நாம ஹரிநாமத்தை பாடுறோம். ஏதான் நிர்வித்தியமானானாம் இச்சதாம் அகுதோ பயம். எல்லா பயத்துல இருந்து விடுபடலாம். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஈஸியா திரும்ப வந்து பிரபுபாதர் நமக்கு பல கொட்டேஷன் கொடுக்குறார்.
ஸோ முழுமுதற் கடவுளுடைய பக்தனா இல்லை அப்படின்னாக்க சாஸ்திரங்கள்ல தேர்ச்சி பெற்றிருந்தா கூட அவங்க வந்து மனிதர்கள்ல கடைப்பட்டவன், மராதவன் அப்படின்னு கருதப்படணும். கருட புராணம், பிருகத் நாரதி புராணம், பத்ம புராணம், எல்லா புராணங்கள்லயும் இதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பிரஜாபதிகள் கூட ஒரு பக்தனுக்கு சமமாக முடியாது அப்படின்னு. வேற எப்படி எவ்வளவு பெரிய ஒரு சித்தரோ அவரோ இவரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாருமே அவங்க விரும்பிய பலனை பக்தி இல்லாம அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், ஒரு இடம் சொர்க்கத்தை விட அதிக பெருமை வாய்ந்ததாயினும் அங்கு பகவானோ அல்லது அவரது தூய பக்தரோ போற்றப்படவில்லை எனில் அவ்விடத்தை விட்ட உடனே கன்றுவிட வேண்டும். இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்க வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு வெளிநாட்டு மோகம் நிறைய இருக்கும். அதை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க, அந்த நாடு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதாஜி நாங்க வந்து நான் கும்பகோணத்துல இருந்தபோது, முன்னாடி இருந்தபோது இங்கேருந்து காவிரி கரை கிட்ட போய் ஒரு வீட்டுல பகவத்கீதை சொல்லி தருவோம். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அங்க ஒரு மாதாஜி வந்து அடிக்கடி கனடா போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கனடா பத்தி அவ்வளவு பெருமை, இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவ்வளவு சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே பெருமைப்பட்டுப்பாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், இங்க இருக்கும்போது நீங்க பக்கத்துல பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, அங்க போயிட்டு வரீங்க, அங்க போய் எங்க போவீங்க அப்படின்னா, அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. வெளியில போகணும்னா கார் தான் போகணும், அதுவும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும், அவ்வளோ குளிர். அத்தனையும் போட்டுட்டு வெளியில போகணும்னாலே 1/2 மணி ஆயிடும். அது எங்க போக முடியும்? ஏதாவது சாமான் வாங்க கடைக்கு தான் போகலாம், வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ எல்லாம் இருந்து என்ன இல்லை, பகவானோ அவருடைய பக்தர்களோ அவங்கள பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்போ எதுவுமே இல்லை. அந்த இடத்த பத்தி பெருமை பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல அந்த இடத்துல போய் வாழ்றதுல என்னதான் அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெறும புலனின்பத்துக்காக செல்வம் சேகரிக்கிறதுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்கேயும் இஸ்கான் கோவில் இருக்கு, ஆனா அவங்க வந்து போறதில்லை. கோவிலுக்கு போகலாம், இஸ்கான் கோவிலுக்கு போகலாம். ஸோ நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இருக்க நேர்ந்தாலும் அந்த இடத்த பகவானுடைய புகழ் பாடுற இடமா நம்ம மாத்திடணும். நம்ம வந்து கனடாக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊரே கொஞ்ச நாள்ல அப்படி ஆயிடும் போல இருக்கு இல்லையா? அதனால நம்ம வீட்டையே நம்ம வந்து ஒரு கோவிலா மாத்திடணும். நம்ம வீட்டுல வந்து எப்போ பகவானுடைய புகழ் பாடப்படணும். எப்பவுமே வந்து எவ்வளவு வசதியோட நம்ம இருந்தாலும் சரி, இல்ல வசதி இல்லாம இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல பகவானுடைய புகழ் எப்பவுமே நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். காலையில மாலையில நம்மளால எப்ப முடியுதோ பகவானுக்கு அர்ச்சனை, அதாவது பூஜைகள் செய்யணும். பாகவதம் பகவத்கீதையை நாம படிக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த இடத்த நாம கோவிலா மாத்துறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, அடுத்த விஷயம் என்ன சொல்றார் பிரபுபாதர் அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து பெரிய பலநோக்கு கருமி அப்படின்னா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருடைய உடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். வலுக்கட்டாயமா பறிக்கப்படுறார். அது மாதிரி ஒரு யோகி ஞானி யாரா இருந்தாலும் சரி, அவங்க அடையக்கூடிய பலன்கள் எல்லாமே தற்காலிகமானது. அழகா இருக்கு பாருங்களேன். அந்த ஒரு பக்தி தொண்டை ஏற்பதில் முடிவும் இல்லை, கீழே விழுந்து விடக்கூடிய அபாயமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் எதுல முடியுது? ஒரு யோகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சித்தி பெற்றதோட முடிஞ்சு விடுது இல்லையா? அந்த சித்தி கிடைச்சோன்னா அந்த சித்தியை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கே பாக்குறாங்க இல்லையா? அந்த இது ட்ராமாலாம் காட்டி அவங்க வந்து அதுல ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்தி கிடையாது. அது மாதிரி முக்தி அடையணும், ஒரு அருவவாதி முக்தி அடையணும்னு நினைச்சா கூட பிரம்மஜோதியில போய் கலக்கிறதோட அவனுடைய இது முடிஞ்சு போயிடுது. ஆனா பக்தனுடைய வாழ்க்கை முடிவே கிடையாது. இன்னைக்கு வருட பிறப்பு, ரொம்ப அற்புதமான நாள். நாம என்ன ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன் ஹஸ்தம் ஜெயன் யசோ தஸ்யார்த்தே யக்ஷனோ மீத உத்தம ஸ்லோக வார்த்தையா. இந்த ஸ்லோகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன் ஹஸ்தம் ஜெயன் யசோ யஸ்யார்த்தே. சூரியன் மறையும் போது நம்ம ஆயுளும் போயிட்டு இருக்கு. எஸ், சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் நம்மளுடைய ஆயுள் வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுகிறது. ஹரதி, அதனாலதான் பகவானுக்கு ஹரி அப்படின்னு ஒரு பேர். வலுக்கட்டாயமா பறிச்சு போறான் நம்ம கிட்ட இருக்கிறது. ஹரதி அப்படின்னா பறிச்சுக்கிற.
அப்போ ஒரு வருஷம் ஓடி போச்சு இல்லையா? போன வருஷம் ஓடி போச்சு, இன்னைக்கு புது வருஷம் தொடங்கி இருக்கு. ஆனா யார் பக்தி பாதையை பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு க்ஷணம் கூட போறது கிடையாது. அவங்க ஒவ்வொரு க்ஷணத்தையும் பகவானுடைய பக்தியில தான் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால நாம பகவானுடைய திவ்யமான ரூபத்துல நம்பிக்கை வச்சு ஆன்மீக குருவுடைய கருணையினால ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை எல்லா நேரத்திலையும் இடைவிடாம பாடிக்கிட்டே இருக்கணும். பகவான் நினைக்காத நாள் தான், நினைக்காத நேரம் தான் துரதிருஷ்டமான நேரம். பகவான் நினைக்கிற எல்லா நேரமுமே நமக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நேரம் தான். நீண்ட பதம் பொருளுரைகளை நாம முடிச்சிருக்கோம். அடுத்த பதம் 37. ஏ தன்மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுக்யதி கர்ஹிசித். ஓ பிரம்மா, இம்முடிவை உறுதியான மன உரிமையுடன் நீர் பின்பற்ற வேண்டும். இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரமும் உமது அமைதியை குலைக்காது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிரம்மா அதுதானே பிரார்த்தனை பண்ணார், எனக்கு அகங்காரம் வந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார் இல்லையா? உனக்கு அது வராது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ற. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? இந்த பொருளுரையும் கொஞ்சம் பெரிய பொருளுரை தான், ஒரு பேஜ் ஒவ்வொருத்தர் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதையும் அகம் சர்வஸ்ய பிரபவக என்பதை போன்ற 4 பதங்களில் சுருக்கி கூறியுள்ளார். அதை போலவே முழு ஸ்ரீமத் பாகவதமும் கூட அகம் ஏவாசம் ஏவாக்ரே என்பதை போன்ற 4 பதங்களில் சுருக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக மிகவும் முக்கியமான பாகவத சித்தாந்தத்தின் அந்தரங்க நோக்கமானது ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையும் முதலில் பேசியவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணராலேயே விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்4 பதங்களுக்கும் தவறாக பொருளுரைக்க முயன்ற இலக்கண நிபுணர்களும் பக்தரற்ற பௌதிக அறிஞர்களும் பலர் உள்ளனர். ஆனால் தாம் கற்பித்த முடிவிலிருந்து வழிதவறி செல்ல வேண்டாம் என்று பிரம்மதேவருக்கு பகவான் தாமாகவே அறிவுரை கூறினார். 4 பதங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் கருப்பொருளை உபதேசித்தவர் பகவான். அதை பெற்றவர் பிரம்மதேவர். அகம் எனும் சொல்லுக்கு வார்த்தை ஜாலங்களால் அருவவாதி ஏற்படுத்தும் தப்பான அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்றுபவர்களின் மனதை குழப்பக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளையும் பாகவதர்கள் எனப்படும் அவரது கலப்பற்ற பக்தர்களையும் பற்றிய நூலாகும். பக்தி தொண்டின் இந்த ரகசிய இலக்கியத்தை அணுகும் வழி அந்நியர் எவருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பரமபுருஷ பகவானுடன் உறவை ஏற்படுத்தி கொள்ளாத அருவவாதிகள் இலக்கணத்தில் தங்களுக்குள்ள அறிவு பற்றாக்குறையுடனும் வரட்டு கற்பனையுடனும் சில சமயங்களில் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு பொருளரை கூற முயல்கின்றனர். எனவே பெயரளவே ஆன இலக்கண நிபுணர்களாலோ அல்லது அறிவு பற்றாக்குறையாக உள்ள மற்றவர்களாலோ ஏற்படுத்தப்படும் முடிவால் ஒருவன் ஒருபொழுதும் வழிதவறி சென்று விடக்கூடாது என்றும், மாறாக பரம்பரா முறையின் மூலமாக மனதை எப்பொழுதும் சரியாக நிலைப்படுத்த வேண்டும் என்றும் பிரம்மாவை, மேலும் எதிர்காலத்தில் பிரம்மாவின் சீட பரம்பரையில் வரவிருக்கும் பகவத் பக்தர்கள் அனைவரையும் பகவான் எச்சரிக்கிறார். பௌதிக அறிவால் புதியதொரு அர்த்தத்தை கற்பிக்க ஒருவரும் முயலக்கூடாது. எனவே பிரம்மாவால் பெறப்பட்ட அறிவு முறைக்கேற்ப பகவானின் பிரதிநிதியாக இருப்பவரும் பரம்பரா முறையை பின்பற்றுபவருமான ஓர் உண்மையான ஆன்மீக குருவை ஒருவன் அணுக வேண்டும். குறையுடைய பௌதிக அறிவின் மூலமாக தனது சொந்த அர்த்தத்தை பிழிந்தெடுக்க ஒருவன் முயலக்கூடாது. உண்மையான ஆன்மீக குரு அதிகாரபூர்வமான வேத இலக்கியங்களுக்கு ஏற்ப சரியான பாதையில் சீடனை பயிற்றுவிப்பதில் திறமையுடையவர் ஆவர். மாணவனை குழப்புவதற்காக வார்த்தை ஜாலங்களை அவர் கையாள மாட்டார். தமது சொந்த செயல்களின் மூலமாக பக்தி தொண்டின் கொள்கைகளை அவர் சீடனுக்கு போதிக்கிறார். தனக்குரிய நேரடியான பக்தி சேவை இல்லையெனில் ஒருவன் அருவவாதிகளையும் வரட்டு கற்பனையாளர்களையும் போல் பிறவிதோறும் மனக்கற்பனைகளிலேயே ஈடுபட்டு இறுதி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடும். உண்மையான ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதால் மாணவன் பூரணமான அறிவு நிலைக்கு உயர்வடைவான்.
உலகிலுள்ள பற்றற்ற நிலையை உயர்வை குறிக்கும் அடையாளமாகும். புலனுகர்வு உலகிலிருந்து ஒருவன் தன்னை பிரித்துக் கொள்வதைக் கண்டு பௌதிக அறிஞர்கள் ஆச்சரியம் அடைகின்றனர். இதனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருப்பதற்குரிய எந்த முயற்சியும் அவர்களுக்கு மாயமானதாக காட்சியளிக்கிறது. சிற்றின்ப உலகின் மீதுள்ள இப்பற்றற்ற நிலை பிரம்ம பூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது உன்னதமான பக்தி, பராபக்திக வாழ்வின் ஆரம்ப நிலையாகும். வாழ்வின் தேங்க்யூ இந்த மாதாஜி. பிரம்ம தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4 ஸ்லோகங்கள்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த உபதேசத்தை நீ மறந்துடாத, எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ உனக்கு அகங்காரம் வராது. இந்த 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன நம்ம மொத்தமா பார்த்தோம் அப்படின்னாக்க, பகவான் எப்பவுமே நித்தியமா இருக்கார். பகவான் எப்படி இருக்கார்? எப்பவுமே நித்தியமா இருக்கார். அழிவுக்கு அப்புறமும் அவர் இருக்க போறார். படைப்புக்கு முன்னாடியும் அவர் இருந்தார். இந்த படைப்பு அழிக்கப்பட்ட பின்பும் அவர் தான் இருக்க போறார். அவர் தான் பரம நித்தியமானவர். பகவான் அப்படின்னு சொல்லும் போது பகவானுடைய வைகுண்ட லோகங்கள், அவருடைய பக்தர்கள் எல்லாருமே அதுல அடங்குறாங்க. ஆக வைகுண்ட லோகங்கள் அப்படிங்கிறது நித்தியமானது. ஆனா இந்த பௌதிக உலகம் பகவானுடைய சக்தியினாலதான் படைக்கப்பட்டது. பகவான் தான் இதை பராமரிக்கிறார். அவர் தான் இதை அழிக்கவும் போறார். ஆனா இந்த பௌதிக உலகத்துக்கும் பகவானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது மாயை. அதுதான் மாயை. இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு 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 சின்ன மண் துகள் கூட பகவானுடைய சக்தி தான். இங்க வேற யாரும் எதையும் உருவாக்க முடியாது. சோ பகவானுடைய படைப்புலேருந்து உப படைப்பு நம்ம பண்ணலாம். எப்படி பிரம்மா 7-14 லோகங்களை படைச்சாரோ அந்த மாதிரி இதுக்குள்ள நம்ம உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணலாம், பல படைப்புகளை நாமளும் படைக்கிறோம் இல்லையா? வீடு கட்டுறோம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்றாங்க, குழந்தைங்க விளையாடுற பொம்மையிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ படைப்புகளை மனிதர்களும் பண்றாங்க. அதெல்லாம் எதை வச்சு பண்றாங்க? பகவானுடைய சக்தியை வச்சுதான் பண்றாங்க. பகவான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற மூளை, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற உபகரணங்கள், அவருடைய மூலப்பொருட்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய சக்தி தான். ஆனா அதுக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறதா என்னது? மாயை. அப்படின்னா அந்த சக்திகள் பகவானுடையதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய சேவைக்காகத்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பகவான் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கார். எல்லா இடத்துலயும் பகவான் எப்படி இருக்கார்? நீக்கமர நிறைஞ்சு இருக்கார். அதனால பக்தி தொண்டு தான் உன்னதமானது, பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எல்லா இடங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் எல்லாரும் செய்ய வேண்டியது பகவத் பக்தி தான், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால இப்ப பிரம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? அவர் படைப்பாளி கிடையாது, பகவான் தான் படைக்கிறார். அவர் 2ஆம் நிலை படைப்பாளர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை புரிஞ்சுக்கும் போது பிரம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்வமடையாம இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சிவபரம்பரையில வரக்கூடிய நாம்பளும் எந்த நாள்லையும் என்ன பண்ணக்கூடாது? கர்வப்படக்கூடாது. அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது. பகவானுடைய சக்தினாலதான் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கறத நாம நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம கிட்ட என்னென்ன பகவான் கொடுத்திருக்காரோ, நமக்கு என்ன செல்வம் இருக்கா, நமக்கு என்ன அறிவு இருக்கோ, நமக்கு என்ன திறமை இருக்கோ, நம்ம கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை என்ன செய்யணும்? பகவத் சேவையில நம்ம ஈடுபடுத்தணும். அதான் பக்தின்னு அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் இங்க பிரபாத பொருள் சொல்ற. மாதாஜி, இந்த சொல்லுங்க மாதாஜி, பிரம்மாவுக்கு கூட அகங்காரம் தானே ஒரு லீலை பண்ணாரு பகவான். அத எல்லாத்தையும் மறைச்சு வச்சு அது அது ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, பிரம்ம விமோகனம் இல்ல 10வது ஸ்கந்தத்துல நம்ம பார்க்கலாம். சோ அப்போ பிரம்மாவுக்கு என்ன ஆச்சு? இந்த குழந்தை யாரு அப்படின்னு அவருக்கு குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பம் வந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணார்? கண்ணுக்குட்டியெல்லாம் அவர் திருடிட்டு போயிட்டார். அப்புறம் கோபுரங்களையும் திருடிட்டு போறார். நெக்ஸ்ட் பிரேம் பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. பிரணாம். பொருள்
ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். வாழ்வின் இந்த பிரம்ம பூத நிலை ஆத்மா ராமா நிலை என்று கூட அறியப்படுகிறது. இந்நிலையில் ஒருவர் முழுமையான சுய திருப்தி அடைவதுடன் சிற்றின்ப உலகின் மீது ஆசையும் கொள்வதில்லை. பூரண திருப்தி அளிக்கும் இந்நிலைதான் பரமபுருஷரை பற்றிய உன்னத அறிவை புரிந்து கொள்வதற்குரிய சரியான நிலையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.20 இதை உறுதி செய்கிறது. ஏவம் பிரசன்னன் மனனோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. பக்தி இதுல தொண்டை கொஞ்சம் நிறை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு மாதாஜி. ஏவம் சொல்லுங்க. பிரசன்ன மனசோ, ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகத்தக பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயத்தே. ஓகே மாத்திட்டேங்க. அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அந்த பிரசன்ன மட்டும்தான் மாத்தனேன் மாதாஜி. மனசோ நீங்க வேற மாதிரி படிச்சீங்க, அதனால அது சரியா இல்லைன்னா அதையும் மாத்துக்கோ. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. பக்தி தொண்டை நிறைவேற்றியதன் பயனால் சிற்றின்ப உலகின் மீது முழுமையான துறவு ஏற்படுகிறது. இவ்வாறாக முற்றிலும் திருப்தியடைந்த நிலையிலுள்ள வாழ்வுக்கு இத்துறவே சான்றாகும். முக்தியடைந்த இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். பூரண திருப்தியும் சிற்றின்ப உலகின் மீதுள்ள துறவும் கொண்டதான இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தின் பரம ரகசியத்தை ஒருவரால் அறிய முடியும். இலக்கணத்தாலும் மனக்கற்பனையாலும் அல்ல. இதை பெரும் தகுதி பிரம்மாவிற்கு இருந்ததால் ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கத்தை விடுபட்டுள்ள எந்த பக்தனும் பகவானிடமிருந்து இந்த நேரடியான உபதேசத்தை பெறுவது சாத்தியமாகிறது. இது பகவத்கீதையில் 10.10 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் இடையறாமல் பிரீத்தி பூர்வகம் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு அவர்கள் மீதுள்ள அகாரணமான கருணையால் பகவான் நேரடியான உபதேசங்களை வழங்கி பரமபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் சரியாக முன்னேறும்படி செய்கிறார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்நான்கு பதங்களையும் மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. மாறாக பிரம்மா தேவரால் கண்டு அனுபவிக்கப்பட்டதைப் போல் பரமபுருஷ பகவானை நேருக்கு நேராக காண்பதன் மூலமாக பகவானின் வசிப்பிடமான வைகுண்டத்தை பற்றிய அனைத்தையும் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டின் பயனாய் உன்னத நிலையில் அமைய பெற்றிருக்கும் பகவானின் எந்த பக்தராலும் இத்தகைய வைகுண்ட உணர்வை பெற முடியும். கோபால தாபனி உபனிஷத்தில் ஸ்ருதி கோப வெஷோமே புருஷக புரஸ்தாத் ஆவிர்புவக என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பிரம்மாவின் முன் பகவான் ஒரு இடைச்சிறுவனாக அல்லது முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அல்லது கோவிந்தனின் ரூபத்தில் தோன்றினார். இந்த கோவிந்தனை பிரம்மதேவர் தமது பிரம்ம சம்ஹிதையில் 5.29 விவரித்துள்ளார். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவ்ருக்ஷ லக்ஷவிரதேசு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. கோலோக பிருந்தாவனம் எனப்படும் மிக உயர்ந்த வைகுண்ட லோகத்தில் வாழும் முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பிரம்மதேவர் வழிபட விரும்புகிறார். அங்கு ஓர் இடைச்சிறுவனின் உருவில் சுரபி மாடுகளை பாதுகாக்கும் வழக்கத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீகிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் கோபியர்கள் அன்புடனும் மரியாதையுடனும் சேவிக்கப்படுகிறார். எனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ரூபம்தான் பரமபுருஷரின் ஆதி ரூபமாகும். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இதுவும் இந்த உபதேசத்தின் மூலமாக தெளிவாகிறது. முழுமுதற் கடவுளாக இருப்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். நேரடியாக நாராயணரோ அல்லது புருஷ அவதாரங்களோ அல்ல. இவர்கள் அடுத்து வரும் தோற்றங்கள் ஆவர். எனவே முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உணர்வை குறிப்பதே ஸ்ரீமத் பாகவதமும் பகவத்கீதையைப் போலவே ஸ்ரீமத் பாகவதமும் பகவானின் சபத் வடிவம்தான். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத் விஞ்ஞானம் என்பதும் இதில் பகவானும் அவரது வசிப்பிடமும் பூர்ணமாக அறியப்படுகின்றனர் என்பதும் தெளிவாகிறது. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதையை போலவே ஸ்ரீமத் பாகவனும் பகவானின் சப்த வடிவம். சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை கட் பண்ணிக்கணும். ஆக இந்த 4 ஸ்லோகங்களை அருவவாதிகள் மாயாவாதிகள் என்ன பண்றாங்க, இன்டர்பிரட் பண்றாங்க. சோ அதனால்தான் பிரபுபா சொல்றாரு, வார்த்தை ஜாலங்களால் சீடனை குழப்பக்கூடாது. பிரபுபாதர் பேசுறதுல சந்தேகமே இருக்காது. நேரடியான எளிமையான வார்த்தைகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள். ஆத்மாக்கள் அவருடைய அங்க உறுப்புகள், சேவை செய்ய வேண்டியவர்கள்.
ஒரு உடலுக்கு எப்படி உடல்ல இருக்கிற உறுப்புகள் சேவை செய்யணுமோ அந்த மாதிரி பகவான் மொத்த உடல் போன்றவர், நாமெல்லாம் அவருடைய உடல் உறுப்புகள் அங்கங்களை போன்றவர்கள், நாம அவருக்கு சேவை செய்யணும். இதுல எங்கேருந்து என்ன சந்தேகம் வரும்? நேரடியான விளக்கம் பிரபா சொல்றாரு. நீ உடல் கிடையாது, ஆத்மா. நீ இந்தியன் கிடையாது, நீ அமெரிக்கன் கிடையாது, யாரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் கிடையாது, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். இந்த அடையாளம் உடலுக்கு உடலே சேர்ந்தது. சோ இதுல ஜாலங்கள்லாம் எதுவும் கிடையாது. என்னென்னமோ பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நமக்கு மண்டை தான் குழம்பி போகும். கடைசியில கருத்து ஒண்ணுமே இருக்காது. ஆனா பேச்சு நிறைய பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தான் புரிஞ்சு பேசுறாங்களா இல்ல புரியாம பேசுறாங்களான்னு தெரியல, என்னமோ பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழப்ப தேவையில்லை. அப்போ மத்தவங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு பக்தர்களை பார்த்து அப்படின்னாக்க, இவங்க எப்படி டிவி பார்க்காம, இவங்க எப்படி ஊர்க்கதை பேசாம, இவங்க எப்படி உலகத்தோட சம்பந்தம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி பஞ்சகச்சம் கட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எங்க உறவினர் ஒருத்தர், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து. அதனால நெருக்கமான உறவினர். கொஞ்சம் மனஸ்தாபத்தினால அவங்க எங்களை அவங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இப்போ அவங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி போனோம். அப்போ எங்க பிரபு பார்த்தோன்னே அவங்க கேக்குறாங்க, என்ன இப்படி இருக்கு உன்னுடைய கோலம் அப்படின்னு. அதுக்கு அவங்க கணவர் சொன்னாரு, அந்த இயக்கத்துல இருக்காங்கல்ல, அதனால இயக்கத்தோட சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதென்ன எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இயக்கத்துல இருக்கோம், அதனால இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். வேஷ்டி கட்டிக்க வேண்டியது, பஞ்சகச்சம் கட்டிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய இயல்பான உடை. இதுக்கும் இயக்கம், இது ஒரு இயக்கம்னு கட்சியா வச்சிருக்கோம் நம்ம. ஆனாலும் சரி, இந்த அளவுக்கு ஏதோ அப்புறம் என் கையில இந்த திலக் பார்த்துட்டு தொட்டு பாக்குறாங்க. இது என்னமோ இங்க பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு தொட்டு பாக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாவமா இருந்தது. சரி பாவம், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அவங்க பேரு வாசுதேவ். அவங்க பேரு வாசுதேவ். அவங்க ஜெயந்தி அவங்க பேரு. ஆனா என்ன பண்றது, பகவத் பக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாம இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது, பாவமா இருந்தது. அப்படிதான் மக்கள் இருக்காங்க. இது ஏதோ இயக்கத்துல இருக்காங்க, அந்த இயக்கத்துல இருக்கிறதுனால இவங்க இப்படி இருக்கணும், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த இயக்கத்துக்காரங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆத்மாவுடைய இயல்பான நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இங்க இன்னொரு ஒரு இயக்கம் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டே வருது. இந்த பக்கம் தலையில வெள்ளை கலர்ல ஒரு முண்டாசு கட்டிக்கிட்டு பெய்வழிச்சாலை அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களும் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல கூடி அவங்க என்னத்தையோ படிக்கிறாங்க போதும். அப்பாடி போதும் போதும்னு இருக்கு. எத்தனை விதமான அனர்த்தங்கள் இருக்குமோ அத்தனை விதமான அனர்த்தங்கள் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இவங்களை பத்தியெல்லாம் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பக்தி வாழ்க்கையை நம்ம சீரா கொண்டு போயிட்டே இருக்கணும். பக்தர்கள் சங்கத்துல நம்முடைய பக்தி வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து அதை கொண்டு போயிட்டே இருக்கணும். சோ அந்த ஜட உலகத்திலேருந்து இந்த சிற்றின்ப உலகம்னு பிரபாதம் சொல்றார். அந்த சிற்றின்பத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இவங்க எப்படி இப்படி இருக்காங்க, ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க, எல்லாம் நெகட்டிவே பாக்குறாங்க, பாசிட்டிவ் பாக்குறது இல்ல. விதவிதமா பிரசாதம் சாப்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது திவ்ய தேசம் பகவானுக்கு தொடர்புடைய இடங்களுக்கு யாத்திரை போயிட்டே இருக்காங்க. அவங்க தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் சைடு அங்க பாக்குறது. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, பாவ காரியங்கள் செய்யாம இருக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. நான் முன்னாடியே ஒருத்தர நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நடுவுல 0 போடலாம், இந்த பக்கம் பிளஸ் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் மைனஸ் இருக்கும். நாம மைனஸ்ல ரொம்ப தூரத்துல இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவ காரியங்கள் எல்லாம் குறைச்சு அத 0 கொண்டு அதுக்கப்புறம் பக்தியில முன்னேற்றம் ஆகிறது தான் பிளஸ். இந்த பாவ காரியங்கள் செய்யாம இருக்கிறத பார்த்தே ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னாக்க, அப்போ பக்தி யோகத்தை எப்ப பயிற்சி பண்ணுவாங்க? பக்தி யோக பயிற்சி அப்படிங்கிறது பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றது. நம்ம ஏற்கனவே 5 விதிமுறைகளை பார்த்தோம் இல்லையா? தாமத்துல வசிக்கிறது, பாகவத ஸ்ரவணம், விக்கிரக வழிபாடு, இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணாதான் நம்ம பக்தி வாழ்க்கையில முன்னேற முடியும்.
அந்த நிலை தான் பிரம்மபூத நிலை. சிற்றின்பத்திலிருந்து விடுபட்ட நிலை தான் பிரம்மபூத நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலைக்கு அப்புறம் பக்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ அந்த பக்தனுக்கு பகவான் புத்தி யோகத்தை அவரே கொடுக்கிறார். பிரம்மா கொடுத்த மாதிரி அவரே கொடுக்கிறார். சோ இந்த கோபால தாபனி உபனிஷத் அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த உபனிஷத்துல பிரம்மாவுக்கு எந்த கோலத்துல பகவான் காட்சி அளித்தார்? நாராயணரா காட்சி அளிச்சாரா, விஷ்ணுவா காட்சி அளிச்சாரா, எந்த கோலத்துல பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னா ஒரு இடைச்சிறுவனுடைய வடிவத்துலதான் காட்சி அளித்தார். தலையில மயிலிறகு சூடி, கையில புல்லாங்குழலோட, அந்த மாடு மேய்க்கிற கொம்பு, அந்த கயிறு, குச்சி எல்லாம் வச்சிருந்தார் பகவான். அந்த கோலத்தோட தான் பிரம்மாவுக்கு பகவான் இந்த பாகவதத்தை சொன்னார். அதனால அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பிரபா சொல்லணும். நாராயணரா வரல, விஷ்ணுவா வரல, எந்த ரூபத்தையும் காட்டி அந்த இடைச்சிறுவனாகத்தான் பகவான் காட்சி அளித்தார். அதனால்தான் பிரம்மா சொல்ற சிந்தாமணி பிரகர சத்மஷு கல்ப விரக்ஷ லக்ஷாவிரதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் அப்படிங்கிறார். நாராயணன் லக்ஷாவிரதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் பண்ணிட்டு இருக்காரா? கிடையாது. அவர் வந்து அவருடைய நிலை வேற. அங்க நாராயண வைகுண்டத்துல அவர் நித்திய சூரிகள் அவருடைய புகழ் பாட அவர் அப்படி தேஜஸ்வியா அப்படி ஐஸ்வர்ய பாவத்தோட உட்கார்ந்துருக்கார். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோலோக பிருந்தாவனத்துல மாதுரிய பாவத்துல அவருடைய லீலைகளை பண்ணிட்டு இருக்கார். அதனால பகவான் தான் முழுமுதற் கடவுள். பிரபுபாதருக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்த ஷேர் பண்றார். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், இது எல்லாரும் அவருடைய விரிவங்கங்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீ சுக உவாச்ச சம்பிரதிஸ்யவம் அஜனோ ஜனானாம் பரமேஷ்டினம் பஸ்யதஸ்தஸ்ய தன்னிரூபம் ஆத்மனோ அன்ருணத் ஹரிஹி. சுகதேவ கோஸ்வாமி பரிஷத்து மகாராஜரிடம் கூறினார், ஜீவராசிகளின் தலைவரான பிரம்மதேவருக்கு உபதேசிக்கும் பொழுது தமது உன்னதமான உருவத்தில் காணப்பட்ட பரமபுருஷரான ஹரி பிறகு மறைந்து விட்டார். சோ பிரம்மாவுக்கும் பகவானுக்குமான கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. பிரம்மா தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்தார். பகவான் சதுஸ்லோகி பாகவதத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பீடிகை எல்லாம் போட்டு அது மூலமா அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை பிரம்மாவுக்கு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிட்டார். சோ அந்த உருவம் பகவான் அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற உருவத்துலதான் அவருக்கு காட்சி அளித்தார். இந்த இடைச்சிறுவனத்தான் காட்சி அளித்தார் அப்படின்னு பார்த்தோம். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் பரமபுருஷர் அஜன என்பதும் பிரம்மாவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை 4 பதங்களில் சுருக்கமாக உபதேசிக்கும் பொழுது தமது உன்னத ரூபத்தை ஆத்மனோ ரூபம் காட்டிக் கொண்டிருந்தார் என்பதும் இப்பதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர் புருஷர்களுக்கெல்லாம் ஜனானாம் பரமபுருஷராவார். அஜனக தனிப்பட்ட நபர்களாக உள்ள ஜீவராசிகளுக்கிடையில் பகவான் ஹரி தலைமையானவர் என்பது சுருதி மந்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யானாம் சேத்தனஸ் சேத்தானாம். எனவே ஜட உலகில் உள்ளதை போன்ற அருவமான அம்சங்களுக்கு ஆன்மீக உலகில் இடமில்லை. சேத்தனம் அறிவு இருக்கும் இடத்தில் உருவ அம்சமும் இருக்கிறது. ஆன்மீக உலகிலுள்ள அனைத்தும் பூரண அறிவுடையது என்பதால் அவ்வுலகிலுள்ள நிலம், நீர், மரம், மலை, நதி, மனிதன், மிருகம், பறவை அனைத்தும் சேத்தனம் எனப்படும் ஒரே தன்மையை கொண்டவையே. இதனால் அங்குள்ள அனைத்தும் தனித்தன்மையும் குறிப்பிடத்தக்க தோற்றமும் உடையவையாகும். ஸ்ரீமத் பாகவதம் இச்செய்தியை நமக்கு அளிக்கிறது. ஜீவராசிகளின் தலைவரான பிரம்மா பக்தி யோகத்தின் மிக சிறந்த இவ்வறிவை பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் இடையிலும் பரப்ப வேண்டும் என்றெண்ணி அவருக்கு இதை உபதேசித்தார். பிரம்மதேவரும் அதே செய்தியை தமது செல்வ புதல்வரான நாரதருக்கும், நாரதர் அதை வியாசதேவருக்கும், வியாசதேவர் அதை சுகதேவ கோஸ்வாமிக்குமாக உபதேசித்தனர். சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித் மகாராஜன் ஆகியோருடைய கருணையின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக நம் அனைவருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் நிரந்தரமாக அளிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாதர் நம்ம அனைவருக்கும்னு சொல்றார். ஆச்சாரியார் அவர். ஆனா எவ்வளவு ஒரு தன்மையா பாருங்க, நம்ம அனைவருக்கும் அப்படின்னு சொல்றார். சோ உங்களுக்கு நான் இந்த விளக்கமா கொடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கலாம் இல்லையா?
ஆனா எப்படி சொல்ற, தன்னையும் நம்மளோட சேர்த்துக்கிறார். அப்படியா? அவர் நம்மள ஒருத்தரா? கண்டிப்பா கிடையாது. ம். ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் நம்மள ஒருத்தர் கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து கோலோகத்தை சேர்ந்தவர். ஆனா நமக்கு உபதேசம் பண்றதுக்காக, இந்த பொருளுரைகள் கொடுக்கறதுக்காக பிரபுபாதர் இந்த உலகத்துல அவதரிச்சிருக்காரு. ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே என்னது? சேத்தனமானது, உணர்வுடையது. இந்த உலகத்துல இருமைகள் இருக்கு. ஜடம், ஆன்மீகம் அப்படிங்கிற இருமை இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துல இருமை கிடையாது. எல்லாமே சேத்தனமானது, ஆன்மீக உணர்வுடையது. அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கும் பூவுக்கும் கூட தெரியும், நான் பகவானுடைய சேவைக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். சோ அதை பயன்படுத்தக்கூடிய பக்தர்களுக்கும் அது தெரியும். இவங்களும் பக்தர்கள், இவங்களை நம்ம வந்து பகவத் சேவையில ஈடுபடுத்துறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு உன்னதமான இடம் அது. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான். சோ நித்தியமான ஜீவராசிகள்ல அவர் பரம நித்தியமானவர். அதே மாதிரி சேத்தனம் அப்படின்னா அறிவு, அதுக்கப்புறம் உணர்வு நிரம்பியவர்கள்ல அவர் பூரணமான உணர்வு நிரம்பியவர். அவர் ஒருத்தர் தான். நம்ம எல்லாருடைய விருப்பங்களையும் அவர் பூர்த்தி செய்கிறார். இப்படி பாகவதம் சில பிரபுபாடைய கருணையினால இன்னைக்கு இந்த பொருள்களோட நம்மளால படிக்க முடியுது. பூர்வ ஆச்சாரியர்கள் பிரபுபாதர் வந்து நேத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் எங்க பையன் நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து தேடணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் லேப்டாப்ல இதெல்லாம் தேட தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. வேதா பேஸ்ல போய் ஒரு வார்த்தையை போட்டா போதும், மொத்த இடத்துலயும் என்ன அந்த வார்த்தை எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா காட்டிடும். எப்போ எதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம் இந்த அப்படின்னா, இந்த ரகசியம் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம மாதாஜி வந்து 700 ஸ்லோகம் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அப்பதான் சொன்னேன், அப்போ நீங்களா தேடணும்னா ஈஸியா தேடிடுவீங்க. நீங்க போய் குக்கியம்னு போட்டீங்கன்னா எதுல குக்கியம்னு இருக்கோ உங்களுக்கு உடனே வந்து காட்டிடும். லேப்டாப், இந்த கம்ப்யூட்டர் வந்து காட்டிடும் உங்களுக்கு. அப்படி சொல்லும் போது அப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம், பிரபுபாத் எப்படி பர்போட் எழுதியிருப்பாரு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. அப்போ 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த வசதி எல்லாம் கிடையாது. அவருடைய மேஜையை சுத்தி எப்ப பார்த்தாலும் வந்து பூர்வ ஆச்சாரியர்களுடைய கமெண்ட்ரி எல்லாம், சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட கமெண்ட்ரி எல்லாம் பறந்து விரிஞ்சு இருக்கும். ஒரே இடத்துல உட்கார்ந்து எழுதுறாரு. இங்க இந்த அமெரிக்கா போறாரு, அங்க இந்த ஜப்பான் போறாரு, அங்க இந்த ஆஸ்திரேலியா போறாரு. அப்படி அவர் வந்து உலகத்தையும் சுத்திட்டு இருக்கார். அதே நேரத்துல பாகவதத்துக்கு பொருளுரை கொடுத்துட்டே இருக்கார். சோ இத்தனை காரியத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. சோ அதனால நம்ம படிக்கிறதுல இந்த பொருளுரைகள்ல ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராருடைய பொருளுரை இருக்கு, ஸ்ரீதர சுவாமிகளுடையது இருக்கு, ஜீவ கோஸ்வாமியுடையது இருக்கு. இதெல்லாம் நம்மளால படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது. சில இடங்கள்ல பிரபுபாத் குறிப்பிடுறார், ஜீவ கோஸ்வாமி சொல்லியிருக்கார், ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்கார், வீரராக ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். சில இடங்கள்ல குறிப்பிடாம இருக்கார். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முக்காவாசி வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராருடைய பொருளுரைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதே பெரிய பெரிய ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியம் தான். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நம்முடைய கவனக்குறைவு, அதாவது யார் வந்து அந்த ப்ரூஃப் பார்த்துருக்குறாங்களோ அந்த அதனுடைய கவனக்குறைவு தானே தவிர இது வந்து பிரபுபாதர் கொடுத்துருக்கிறது இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்காரு. இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். அந்தர்ஹிதேந்திரியார்த்தாய ஹரயே விகிதாஞ்சலிஹி சர்வபூதமயோ விஸ்வம் சசச்சேதம் சபூர்வவத். பக்தர்களுடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியின் மறைவுக்கு பின் பிரம்மா கூப்பிய கரங்களுடன் முன்பு ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டிருப்பதை போன்றே பிரபஞ்சத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க துவங்கினார். முதல் நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவர் சிருஷ்டிய பண்ண ஆரம்பிக்கிறார். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி, படிக்கிறோம். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். அனைத்து ஜீவராசிகளின் புலன்களையும் திருப்திப்படுத்துவராக பகவான் ஹரி இருக்கிறார். பகிரங்க சக்தியின் பிம்பத்தால் மாயைக்குட்பட்ட ஜீவராசிகள் பரமனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தங்களுடைய புலன்களை முறையாக ஈடுபடுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய புலன்களை வழிபடுகின்றனர். கரிபக்தி கதோதயத்தில் பின்வரும் பதம் உள்ளது. 13.2 அக்ஷ்ணோ பலம் துவாத்ருங் தர்ஷனம் ஹி தனோ பலம் துவாத்ருங் காத்ர சங்க ஜிக்வா பலம் துவாத்ருங் கீர்த்தனம் ஹி
கீர்த்தனம் ஹி ஸ்ரீ துர்லபா பாகவதா ஹி லோகே. ஓ பகவத் பக்தனே, இவ்வுலகில் தூய பக்தர்களை காண்பதரிது என்பதாலும் உன்னை காண்பதன் மூலமாகவே காட்சி புலனின் நோக்கம் நிறைவேறுகிறது. உன் உடலை தொடுவதே தேக ஸ்பரிசத்தின் திருப்தியாகும். நாக்கு உனது விசேஷ குணங்களை போற்றி புகழ் பாடுவதற்கென்றே இருக்கின்றது. ஆரம்பத்தில் ஜீவராசியின் புலன்கள் பகவானுடைய அல்லது அவரது பக்தர்களுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் நோக்கத்திற்காகவே வழங்கப்பட்டன. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜடசக்தியால் ஏமாற்றப்பட்டு புலனின்பத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டனர். எனவே பந்தப்பட்டுள்ள புலன்களின் செயல்களை சீர்திருத்தி அவற்றை பகவானின் நேரடி தொண்டில் மறுபடியும் ஈடுபட செய்வதற்காகவே கிருஷ்ண உறவு முறை உள்ளது. இவ்வாறாக மறுபடியும் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் பந்தப்பட்ட ஜீவராசிகளை மறுபடியும் சிருஷ்டித்து அவர்களை செயற்பட தூண்டுவதற்காக பிரம்மதேவர் தமது புலன்களை பகவத் தொண்டில் ஈடுபடுத்தினார். இவ்வாறாக இந்த ஜட பிரபஞ்சம் பகவானின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு மீண்டும் அளிக்கப்படுகிறது. பந்தப்பட்ட ஆத்மா வீடு பேறு அடையும் முறையில் செயற்படுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இது படைக்கப்பட்டுள்ளது. பகவத் தொண்டர்களான பிரம்மா, நாரதர், வியாசர் மற்றும் அவர்களுடைய குழுவினர் ஆகியோர் பகவானின் அதே நோக்கத்திற்காக சுறுசுறுப்பாக செயல்படுகின்றனர். சிற்றின்ப உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களை சீர்படுத்தி அவர்களுடைய புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதே அவர்களுடைய நோக்கமாகும். இவ்வாறு புலன்களின் செயல்களை மாற்றியமைப்பதற்கு பதிலாக அருவவாதிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் பகவானையும் கூட உணர்ச்சியற்றவர்களாக மாற்றிவிட முயல்கின்றனர். இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பொருத்தமற்ற சிகிச்சை முறையாகும். புலன்களின் குறைபாடுகளை அகற்றுவதன் மூலமாக அவற்றின் நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு சிகிச்சை அளிக்கப்பட முடியும். புலன்களை முற்றிலும் வேறறுப்பதால் அல்ல. கண்களில் நோய் இருக்குமானால் சிகிச்சை அளிக்க வேண்டும். கண்களையே பிடுங்கி விடுவது சிகிச்சை ஆகாது. அதை போலவே பௌதீக நோய் முழுவதையும் புலன் நுகர்வு முறையையே அடிப்படையாக கொண்டுள்ளது. புலன்களை பகவானின் அழகை காண்பதிலும் அவரது பெருமைகளை கேட்பதிலும் அவருக்காகவே செயற்படுவதிலும் திரும்பவும் ஈடுபடுத்துவதே நோய்வாய்ப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை அடைதல் என்பதாகும். இவ்வாறாக பிரம்மதேவர் பிரபஞ்ச இயக்கங்களை திரும்பவும் படைத்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பரமேஸ்வரி. அற்புதமான ஸ்லோகமா இருக்கு. அக்ஷணோ பலம் துவாதிருஷ தர்ஷனம் ஹி. அக்ஷண அப்படின்னா கண்களுடைய பலன் என்ன அப்படின்னாக்க உங்களை தர்ஷனம் பண்ணதுதான். தனோபலம் துவாதிருஷ காத்திர சங்க. சோ உங்களை தொட்டதுனாலேயே அந்த தொடு உணர்ச்சிக்கான அந்த நோக்கம் நிறைவேறியது. ஜிக்வா பலம் துவாதிருஷ கீர்த்தனம் ஹி. நாக்கு, ஜிக்வான்னா நாக்கு, அதனுடைய அந்த திருப்தி அப்படிங்கிறது உங்களுடைய புகழ பார்த்து பாடினதுனால ஆச்சு. சுதுர்லப பாகவதா இல்லோகே. இந்த லோகத்துல சுதுர்லபம் ரொம்ப அரிது. சுதுர்லபம்னா மிக மிக அரிது. யார பாக்குறது அரிது? பகவத் பக்தனை பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு ஹரிபக்தி ஸ்தோதையா அதுல சொல்லப்பட்டிருக்கு. சோ பிரபா சொல்ற ஆரம்பத்துல புலன்கள் நமக்கு பகவானுடைய திருப்திக்காக அவருடைய சேவைக்காக தான் படைக்கப்பட்டது. ஆனா மாயையுடைய ரெண்டு சக்தி, நம்மளை தூக்கி வீசுற சக்தி, நம்மளை மறைக்கிற சக்தி, ரெண்டு சக்தி பார்த்தோம். ஆவரணாத்மிகா சக்தி, பிரக்ஷேபாத்மிகா சக்தி அப்படின்னு ரெண்டு சக்தி. அதனால அந்த மறைக்கப்பட்டோம், நம்ம தூக்கி இந்த பௌதிக உலகத்துல வீசப்பட்டோம். அதுக்கப்புறம் மாயா நம்மளை மறைச்சதுனால நாம புலன்பத்துல ஈடுபட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதை திருத்தி திரும்ப நம்மள பௌதிக வாழ்க்கையிலேருந்து வெளியில கொண்டு வந்து பக்தி பாதையில செலுத்துறது தான் ஆன்மீக குருவுடைய நோக்கம். ஆனா சில பேர் அனுபவவாதிகள் மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான உருவமும் கிடையாது, உனக்கும் உருவம் கிடையாது, பகவானுக்கும் உருவம் கிடையாது, எல்லாம் அருவம் தான் அப்படின்னா எல்லாம் ஜடமான நிலையில ஒண்ணுமே இயக்கமே கிடையாது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்ணே பிடுங்கி போடுறது புத்திசாலித்தனமா? கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால கண்ணை தோண்டி கண்ணே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறது புத்திசாலித்தனமா? கிடையாது. அந்த பிரச்சனையை தீக்கணும். கண்ணோட பிரச்சனைக்கு அதுக்கு என்ன செய்யணும்? மருத்துவம் செஞ்சு அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த ஜட நோய்க்கு சிகிச்சை கொடுக்கணும். நீ சாப்பிடவே முடியாது, உனக்கு புலனே கிடையாது, நீ சாப்பிட தேவையில்லை, நீ கண்ணு கிடையாது பார்க்க தேவையில்லை, காது கேட்க தேவையில்லை, அப்படி கிடையாது. சாப்பிடணும், பகவத் பிரசாதம் சாப்பிடணும், பார்க்கணும், பகவானுடைய திவ்யமான ரூபத்தை பார்க்கணும், பக்தர்களை பார்க்கணும், அவங்களுக்கு சேவை செய்யணும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு புலனையும் நாம பகவானுடைய தொண்டுல ஈடுபடுத்தணும். இல்லை அப்படின்னாக்க கண்ணப்பிடிங்க போடுற மாதிரிதான். அருவவாதிகள் பாவம், அவங்களுக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. பகவானுடைய உருவத்துல நம்பிக்கை இல்லை, தன்னுடைய உருவத்துல நம்பிக்கை இல்லை, ஆன்மீக உலகத்து மேல நம்பிக்கை இல்லை, எதுலையும் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அவங்களுக்கு சிரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அடுத்து பிரம்மா என்ன பண்ண போறார் பார்க்கலாம். பிரஜாபதிர் தர்மபதிர் ஏகதா நியமான்யமான் பத்ரம் பிரஜானாம் அன்விச்சன் ஆதிஷ்டத் ஸ்வார்த்தகாம் யயா. இவ்வாறாக முன்னொரு காலத்தில் ஜீவராசிகளின் மூதாதையும் சமயத்தில் தந்தையுமான பிரம்மதேவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்ய விரும்பி கட்டுப்பாடான வாழ்வை மேற்கொண்டார். ரொம்ப முக்கியம். ஏகதா, முன்னொரு காலத்தில். எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. என்ன கதை எப்படி சொல்றாங்க பாருங்க போல இருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இங்க ஏகதா, முன்னொரு காலத்தில். அப்போ பிரஜாபதியான பிரம்மா தவ வாழ்க்கை வாழ்றார். சோ ஒருத்தருக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நாம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கு நாம வழிகாட்ட முடியும். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். சட்ட திட்டங்களை கொண்ட கட்டுப்பாடான ஒரு வாழ்வை மேற்கொள்ளாமல் ஒருவரால் தன்னை உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ள முடியாது. கட்டுப்பாடற்ற புலனுணர்வு வாழ்வு மிருக வாழ்வாகும். மேலும் தமது படைப்பில் உள்ள அனைவருக்கும் கல்வி புகட்டுவதற்காக பிரம்மதேவர் உயர் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவசியமான அதே புலனடக்க விதிகளை கற்பித்தார். அவர் அனைவரையும் பகவானின் தொண்டர்களாக பாவித்து அவர்களின் நன்மைக்காக ஆசைப்பட்டார். குடும்ப அங்கத்தினர்கள், சந்ததியினர் ஆகியோரின் நன்மையை விரும்பும் எவரும் ஒழுக்கமுள்ள சமய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். பகவானின் தூய பக்தர் ஒருவரிடம் பகவானுக்குள்ள எல்லா நற்குணங்களும் இருப்பதால் பக்தனாக மாறுவதே ஒழுக்க விதிமுறைகளை கொண்ட மிகச்சிறந்த வாழ்வாகும். மாறாக பகவானின் பக்தனாக இருக்கவில்லை என்றால் அவன் பௌதிக வாழ்வில் எவ்வளவு தகுதி படைத்தவனாக காணப்பட்டாலும் எந்த ஒரு நற்குணத்திற்கும் அவன் தகுதி உடையவன் அல்ல. பிரம்மாவை போல் சீட பரம்பரையில் வரும் தூய பக்தர்கள் தாங்கள் முதலில் செயற்படாமல் பிறருக்கு எதையும் உபதேசிப்பது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. So purity is the force. Purity is the force. நாம எந்த அளவுக்கு விதிமுறைகளை கடைபிடிச்சு நாம எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பா இருக்கோமோ அந்த அளவுக்கு பிரச்சாரமும் பண்ணணும். இல்லை அப்படின்னா வெறும் வார்த்தை ஜாலங்களால யாருடைய மனசையும் மாத்த முடியாது. சும்மா உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது, யாருடைய உணர்ச்சியையும் தூண்டக்கூடாது. பொதுவா இந்த பௌதிக உலகத்துல பேசக்கூடியவங்க எல்லாம் உணர்ச்சிகளை தான் தூண்டுவாங்க, அறிவா யாரும் பேசுறது கிடையாது. எனக்கு அதுவே பிரபுபாத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்பவுமே உணர்ச்சி நம்மள எப்பவுமே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த வேணா கேட்டு, யாரோட ஸ்பீச் வேணா கேட்டு பார்த்தாலும் அதுல அதான் இருக்கும். ஆனா அறிவு அதுல 1% கூட இருக்காது. ஆனா பகவத் பக்தர்கள் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஆனந்த பரவசத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் யாருக்கும் இந்த மாதிரி ஷோ எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சோ பிராக்டிக்கலா இருக்கணும். நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சாரமும் செய்ய முடியும். சோ பிரம்மா பாக்குறாருங்க. ஏன்னா வர்ற சந்ததிகள் எல்லாரும் பகவத் பக்தர்களா ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் இந்த விதிமுறைகள் எல்லாம் அவர் சரியான முறையில கடைபிடிக்கிறார். தம் நாரதக பிரியதமோ ரிக்தாதனாம் அனுவிரதக சுஷ்ருஷமானக சீலேன பிரஷ்ரயேன தமேனச்ச. பிரம்மாவின் வாரிசுகளிலேயே மிக பிரியமான நாரதர் தமது தந்தைக்கு சேவை செய்ய எப்பொழுதும் தயாராக இருப்பதுடன் அவரது கட்டளைகளை நல்லடத்தையுடனும் பணிவுடனும் மற்றும் புலனடக்கத்துடனும் கண்டிப்பாக பின்பற்றுகிறார். ஏன் மற்றவங்க எல்லாம் பண்ணலையா அப்படின்னா, நாரதர் தான் இந்த தூய பக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். மற்றவங்க எல்லாம் அருவவாதிகளா இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. பிரம்மா கிட்ட இருந்து பல பேர் வெளியில வர்றாங்க. அந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம், பிரம்ம சமிதியோடைய பிக்சர்ல அட்டப்படத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா கிட்ட இருந்து எல்லாரும் வெளியில வரதை நம்ம பார்க்கலாம். அவருடைய மனத்திலேருந்து யார் வரா, கண்ணுல இருந்து காதுல இருந்து, இந்த மாதிரி பல பல பேர் சப்த ரிஷிகள் எல்லாருமே வெளியில வர்றாங்க. 4 குமாரர்கள் முதல்ல வர்றாங்க, சிவபெருமான் வர, நாரதர் வர, இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க. ஆனா தூய பக்தியை எடுத்துக்கிட்டது நாரதர் தான். சோ அதனாலதான் பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்றார். இத்தனை பேர் இருந்தும் பிரம்மா யாருக்கு இந்த
பாகவதத்தை உபதேசம் பண்ணார், நாரதருக்கு உபதேசம் பண்ணார். ஓகே, நாம இன்னைக்கு இதோட நிறைவு செய்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. இல்ல இந்த டவுட் இது அது என்ன, இப்ப பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணும்போது கிருஷ்ணர் சிறுவனாதான் வந்தாருங்கிறப்போ அப்புறம் ஏன் அவருக்கு பிருந்தாவனத்துல பாக்குறப்போ டவுட் வந்தது அப்படின்னு? அதனால இந்த பிரம்ம விமோகன லீலா மூலமா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா பார்த்தோம்னா பகவத் பக்தர்களுக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய அந்த லீலைகள் நமக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கு, வேற எதுக்காகவும் கிடையாது. சோ எந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க கூட என்ன ஆகலாம், குழப்பத்திற்கு உட்படலாம், மாயைக்கு உட்படலாம். அப்போ நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. அதான் பகவான் நமக்கு புரிய வைக்கிறார். தேங்க்யூ. சோ ஏன்னா அடுத்து நம்ம தேர்ட் கேண்டர்லாம் படிக்கும்போது பிரம்மாவுடைய செயல்கள்லாம் சிலதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் இந்த பிரம்மா அப்படி பண்ணார், பகவானாலே உபதேசிக்கப்பட்டாரே, பிரம்ம சமிதியெல்லாம் சொன்னாரே அப்படிலாம் சில நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில இடங்கள்ல பிரபுபாதர் பொருளையில சொல்ற, பிரம்ம சமிதியை சொல்றதுக்கு முன்னாடி அந்த நிலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற. சோ அதனால இந்த உண்மையிலே நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அந்த பொருளுரை வரும்போது நம்ம அந்த அந்த செஷன் வரும்போது நம்ம ரொம்ப கவனமா அதை நம்ம படிக்கலாம். பிரம்மா அவரால படைக்கப்பட்ட தன்னுடைய பெண் வாக் அப்படிங்கிற பெண் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவார். பிரம்மாவே போக ஆரம்பிச்சிருவார். காமத்துல மயங்கி பிரம்மா போக ஆரம்பிச்சிருவார். அப்போ பிரம்மாவுடைய புத்திரர்கள் அவரை பார்த்து சிரிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இந்த பேர் சிரிச்சிருவாங்க. சோ அப்போ அவங்க அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பாங்க. அந்த பொருளுரை எல்லாம் பிரபா எழுதுறார். மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய சின்ன தவறுகளை நாம என்ன பண்ணக்கூடாது, அதை நாம என்ன இவரு, ஏன்னா மொத்தமா இப்போ இந்திரனை பத்தி நம்ம பாகவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, எப்ப பார்த்தாலும் இந்திரன் தப்பு பண்ணிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இல்லையா? அடுத்து 4th கேண்டோலாம் படிக்கும்போது யாக குதிரை எல்லாம் திருடிட்டு போவாரு. சிரிப்பா இருக்கும், இந்திரன் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பா இருக்கும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு. சோ இந்திரனுடைய பீரியட் அப்படிங்கிறது எத்தனையோ கோடி வருஷங்கள். ஏதோ ஒரு நாள் தப்பு பண்றாரு. எல்லா தப்பும் சேர்ந்து பாகவத்துல படிக்கும்போது டெய்லி அவர் தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. சோ அந்த மாதிரி பிரம்மா எத்தனை நீண்ட ஆயுள் அவருக்கு, அந்த ஆயுட்காலத்தை நம்ம நினைச்சே கூட பார்க்க முடியாது இல்லையா? அத்தனை நீண்ட ஆயுட்காலத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு அவர் செஞ்சிடறாரு. அது நமக்கு என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா, பகவத் பக்தியில நாம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம் இல்லையா? ஆனா ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றோம், மனசு எங்கேயோ போகுது. ஜெபம் பண்ற நேரம் கொஞ்ச நேரம் நம்ம பகவானை நினைக்கிறோம். மற்ற சமயத்துல மற்ற விஷயங்களால நம்ம டைவர்ட் ஆயிடுறோம். பாக்குறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி பக்தியை பயிற்சி பண்ணணும்னு பாக்குறோம் இல்லையா? சோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். சரியா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த 592 பேஜ்ல எனவே ஸ்ரீமத் பாகவத்தின் இந்த 4 பதங்களையும் மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு இருக்கு மாதாஜி. அந்த 4 பதங்கள்ன்றது எதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா புரியல மாதாஜி. 33ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மாதாஜி. ஓஹோ, பதம் 37வது பதத்துல இது வந்திருக்கு. 37ல இது வந்திருக்கு மாதாஜி. 33, 34, 35, 36 இந்த 4 பதம். அகம் ஏவாசம் ஏவாக்ரே அதுல இருந்து ஆரம்பிக்கும். அந்த 4 பதங்களையும் மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. அதுக்குதான் பிரபுபாதர் என்ன கொடுக்கிறார், இந்த 4 பதங்களுக்கும் ஏகப்பட்ட கொட்டேஷன். நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப் கொடுக்கிறார். என்னென்ன உபநிஷதங்கள், என்னென்ன புராணங்கள், எங்க இந்த பதங்களுக்கு உண்டான இந்த என்ன சொல்றது சான்று இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறாரு. சோ அதனால ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சாஸ்திர பூர்வமா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த அகம் அப்படிங்கிற வார்த்தை. அகம் அப்படின்னா நீயும் அகம், நானும் அகம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் அப்படிங்கிறது வெறும் தத்துவம் தான், நபர் கிடையாது.
அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால மனக்கற்பனையில நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க கூடாது. முடியாது. பகவான் ஓகே மாதாஜி, சொல்றபடிதான் தேங்க்யூ. நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தேங்க்யூ. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹரே தமிழ் கிருஷ்ண புத்தாண்டு மாதாஜி. நல்வாழ்த்துக்கள். விமலா தேவதை சொல்லுங்க. இதுல அருவவாதிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் பகவானையும் கூட உணர்ச்சி அற்றவர்களாக மாற்றிவிட முயல்கிறார்கள். உணர்ச்சி அதுக்கு அற்ற என்ன அர்த்தம்? உணர்வு நீங்களே சொல்லுங்க. உணர்வற்றவர்கள்னா என்ன அர்த்தம்? உணர்வுன்னு சொல்ல மாதாஜி, உணர்ச்சி அற்றவர்கள். அதான் உணர்ச்சி அற்றவர்கள்னா என்ன அர்த்தம்? உணர்வு உணர்ச்சி எல்லாம் ஒண்ணுதானே? அன்கான்சியஸ். பகவானோட தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் அப்படி எடுத்துக்கலாமா மாதாஜி? அவருக்கு உருவம் இல்ல. அவருக்கு உருவம் கிடையாது. கிடையாது. அருவத்துக்கு என்ன உணர்ச்சி இருக்கும்? இப்ப சூரிய ஒளி இருக்கு, அந்த கதிர் வருது, அதுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்கா? இந்த டியூப்லைட்டுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்கா? உணர்ச்சி இல்லாதவங்களா மாத்திடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம உணர்வுடையவர்கள், சேத்தனானாம். பகவானும் உணர்வுடையவர், நாமளும் உணர்வுடையவர்கள். பகவான் பரம உணர்வுடையவர். புரியுதா? அதுக்குதான் அந்த கண்ணு உதாரணம் கொடுக்குறார். சோ கண்ணுல பிரச்சனை இருந்ததுன்னா நீ கண்ணையே தூக்கி பிடுங்கி போடாத, கண்ணை வந்து சரி பண்ணு. இப்ப உன்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? சிற்றின்ப ஆசையில இருக்கு. கண்டதையும் சாப்பிடணும்னு நினைக்கிற, கண்டதை பார்க்கணும்னு நினைக்கிற, கண்டதை பேசணும்னு நினைக்கிற. பகவத் பிரசாதத்தை சாப்பிடு, பகவானை பத்தி கேளு, பகவானுடைய அழகான திவ்யமான ரூபத்தை பார், பகவத்கீதை பாகவதம் படி. உன்னுடைய புலன்கள் உணர்ச்சிகளோட தான் இருக்கும். அந்த புலன்களை நீ கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நெறிப்படுத்தணும். புலன் உணர்வுகளை நாம நெறிப்படுத்தணும். புலன் இன்பம் இல்லாம இருக்கவே முடியாது. புலன்களுக்கு இன்பம் தேவை. பாகவதம் 1 மணி நேரம் படிச்சோம், நேரம் போனது தெரிஞ்சுதா? உண்மையிலேயே தெரியவே இல்லை. 1 மணி நேரம் எப்படி போனது அப்படின்னு தெரியவே. நான் தான் அப்பப்ப டைம் திரும்பி திரும்பி பாக்குறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சோ, நம்ம பாட்டுக்கு பேசிட்டே போயிடுறோமோ அப்படின்னு சொல்லி நான் திருப்பி திரும்பி பாக்குறேன். சோ அந்த மாதிரி உண்மையிலே நம்ம பகவானை பத்தி பேசும்போது, பகவானை பத்தி கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. நம்ம என்ன புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அப்படி நம்ம வந்து ஒரு யோகி மாதிரி உட்கார்ந்துருக்கோமா? கிடையாது. பக்தி யோகத்துல எல்லா புலன்களையும் பகவானுக்காக நம்ம செலவு பண்றோம். அப்போ நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம என்ன செய்யறோம்? பகவானுடைய தொண்டுல ஈடுபடுத்துறோம். அவங்க எல்லாமே அருவம், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிச்சிடுறாங்க. புரியுதா? நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பாபாஜி. पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव हरे कृष्ण जय माताजी, श्री हरे भगवान की जय. हरे कृष्ण. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी, थैंक यू हरे माताजी, कृष्णा. माताजी, थैंक यू हरे माताजी, कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी, थैंक यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. தேங்க்யூ थैंक यू. एंड கொடுத்துறேன். हरे कृष्णा. हरे कृष्णा, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे